இல்ல விஷால், நான் எடுக்கவே இல்ல விஷால். என்ன நம்ப விஷால், நான் எதுவும் பண்ணல விஷால். புரியுது இசை. சத்தியமா நீ எடுக்கலனா அண்ணி கொடுத்த நகையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? அத்தை என்ன நம்புங்க அத்தை. வர்ஷினியோட நகையை நான் எதுக்கு அத்தை எடுக்க போறேன்? நீ எடுக்கலனா நகை தானே வந்து அங்க உட்காந்துக்குச்சா? இல்ல நான் எடுத்து வச்சேனா? நான் எடுத்து வச்சனாவா? நகையை காணும்னு எல்லாரும் பதறனப்போ நீங்க தான் இசை மேல டவுட் இருக்குன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, உள்ள வந்து தேடி ஆகணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஏன் நகையை நீங்களே கொண்டு வந்து வச்சுட்டு இசை மேல பழைய போடக்கூடாது? எனக்கு இதுல தாங்க டவுட் இருக்கு. ஏய் விஷால், ஏதாவது உளராத. உன் பொண்டாட்டிக்கு நீ வக்காலத்து வாங்க, அத நான் வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக என் மேலயே நீ பழிய போடுவியா? இங்க பாரு விஷால், இசை மேல பழி போட்டா எனக்கு என்ன லாபம்? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு இசை மேல வெறுப்பு, அவ்வளவுதான். சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். ஒருவேளை இசைய நகை எடுத்திருந்தா மொத்த நகையும் இங்க தானே இருந்திருக்கணும். ஏன் கொஞ்ச நகை தான் இருக்கு? பேலன்ஸ் எங்க? அத இசை கிட்ட கேளு. ஏன் எதுக்கு அவகிட்ட கேட்கணும்? இல்ல நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வந்த கால் நட்டினதுல இருந்து நானும் இசையும் ஒன்னாதான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இசை இப்படி நகை எடுத்திருப்பா? சரி, அப்படியே எடுத்திருந்தாலும் இசை இந்த நகை எடுக்கிறதுக்கான இன்டென்ஷன் என்ன? அது ஏதாவது சமாளிடி. இன்டென்ஷனை பத்தி விஷால் கேக்குறாரு. இசைக்கு இப்ப இருக்கிற ஒரே இன்டென்ஷன் அசோக் வர்ஷினியோட கல்யாணத்தை நிறுத்துறதுதான். என்ன இதென்ன முட்டாள்தனமான பேச்சா இருக்கு? இந்த நகையை திருடினா கல்யாணம் நின்னுடுமா? நான் எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தணும்? இது பாருங்க, அப்படியே நான் நிறுத்தணும்னு நினைச்சாலும் வேற ஏதாவது வழியை தான் நான் யோசிப்பேன். நான் எதுக்கு நகையை திருடணும்? ஹலோ, கேக்குறால சொல்லுங்க. அம்மா, இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா நீங்க சொல்லுங்க, இசை நம்புறீங்களா இல்லையா? வெளிப்படையாவே சொல்றேன். ஒரு காலத்துல இசை மேல உயிரா இருந்தவனா, இசையை இந்த வீட்டுக்கு மருமகளா எப்படியாவது கொண்டு வரணும்னு மனசார ஆசைப்பட்டவனா, இசை என்ன சொன்னாலும் நம்பினவனா. அப்படி நான் இசைய நம்பின காலம் ஒண்ணு இருந்தது. ஆனா எப்ப இவ ஜாதக விஷயம் தெரிய வந்துச்சோ அப்ப இருந்து இவ மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு.